டெல்லியில என்ன அவரோட முக்கியமான தகவல்? ஏன்னா 45% வாங்குறாங்கன்ற மாதிரி அங்க என்ன முடிவு பண்ணிட்டு இருக்காங்க? விஜய் பற்றி காங்கிரஸ் மோகத்தில் இருக்கிறது, காதல் கொள்கிறது. காங்கிரஸ் கண்டிப்பாக திமுகவை விட்டு விலக வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். விஜயனுடைய தகப்பனார் சந்திரசேகரன் அவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டாரு, காங்கிரஸ் வளர வேண்டும் என்றால் விஜயுடன் வர வேண்டும் என்று. மு க ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே ஒரு கசப்பு வந்தது. மு க ஸ்டாலினுக்கும் காங்கிரஸ்காரர்களிடையே ஒரு கசப்பு வந்தது. அந்த கசப்பு வருவதற்கு காரணம் செல்வ பெருந்தகை. பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, நாம் தமிழர் கட்சி, இந்த 3 பேர்ல இருந்து ஒரு 1%, 2%, 3% எடுத்துருவார் விஜய். அவங்க தனியா இருந்தாலும் சரி, அவங்களோடு இருந்தாலும் சரி. 5ஆம் தேதிக்குள்ள தமிழக வெற்றி கழகத்திற்கு பல கட்சிகள் சேர இருக்கின்றன. நான் சொல்றதை எழுதி வச்சு. தமிழக சினிமா உலகத்தில் திமுகவிற்கு சரண்டர் ஆகாத, சரணாகதி ஆகாத ஒருவர் விஜய். சரணாகதி ஆனவர்கள் பலர், இன்க்ளூடிங் விஜயகாந்த், இன்க்ளூடிங் ரஜினிகாந்த், இன்க்ளூடிங் கமல்ஹாசன். தமிழக அரசியலில் இன்று வச்சீங்கன்னா தேர்தல் எப்படி இருந்தாலும் ஏப்ரல் தேர்தல், அதுக்கு முன்னாடி வச்சீங்கன்னா திமுக காணாம போயிடுங்க. திமுக எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க? 35, 35. தாவேகா கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் ஐயா. நமஸ்தே. நமஸ்தே. How are you? ஃபைன் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நிர்மல்குமார் வந்து மாமல்லபுரம் நடந்த மீட்டிங்ல 45% ஓட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா திமுக வட்டாரங்கள் அது நம்புறதா இல்ல, இதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நிஜமாவே தாவேக்காக்கு 45% ஓட்டு இருக்கா? நிரூபிக்கப்பட வேண்டும். எது இருப்பினும் ஒரே ஒரு கேள்வி, திமுகவினருக்கு நேரடியாக 45% இருக்கா இல்லையா என்பது சொல்வதற்கு முன்னாடி கலர் கண்ணாடி மூலமாக ஏன் 200 200 200 என்று சொல்வதை மு க ஸ்டாலின் முதலமைச்சர் நிறுத்தி கொண்டார் விஜய் வந்த பிறகு? 200 வந்துடும் சொன்னாரு, 210ங்கிறாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. இவங்க 45%ங்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தமட்டில் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு டர்புலன்ஸ் என்று சொல்வார்கள், அலைவாய்கிறதே, அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை கூட விஜயனுடைய தகப்பனார் சந்திரசேகரன் அவர்கள் நிருபர் கூட்டம் திருவாரூரில் வைத்து ஓப்பனாக சொல்லிட்டாரு, காங்கிரஸ் வளர வேண்டும் என்றால் விஜயுடன் வர வேண்டும் என்று. அதற்கு முன்னதாக இன்று காலை தின பத்திரிகை ஹிந்துவில் வேண்டுமென்றே தாவேகாவிற்கு மட்டம் தட்ட வேண்டும் என்று ராகுல் காந்தியுடன் நாங்கள் பேச இருக்கிறோம் என்று கனிமொழி பேட்டி கொடுத்திருக்கிறார். பார்லிமெண்ட்ல பேசாத வேற எங்க பேச போறாங்க போய்? ஆனா அந்த நியூஸை பார்த்த உடனே தமிழக காங்கிரஸ்காரர்கள், குறிப்பாக மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் விஜயனுடைய தகப்பனாரை சொல்லி அவர் நிருபர் கூட்டம் வைத்ததில் ஒரு மாபெரும் குழப்பம் வந்து விட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். என்னை கேட்டும் பொழுது கண்டிப்பாக விஜய்க்கு 20-25% ஓட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. முதல்வர் ஆகுவாரா 2026ல? அப்படி ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. அது 3 முதல்வர்கள் இருப்பதனால் பொதுமக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். என்னை பொறுத்து மட்டும் டஃப் ஃபைட்டா கொடுப்பாரு விஜய். டெல்லியில என்ன அவரோட முக்கியமான தகவல்? ஏன்னா 45% வாங்குறாங்கன்ற மாதிரி அங்க என்ன முடிவு பண்ணிட்டு இருக்காங்க? விஜய் பற்றி காங்கிரஸ் மோகத்தில் இருக்கிறது, காதல் கொள்கிறது. காங்கிரஸ் கண்டிப்பாக திமுகவை விட்டு விலக வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். காரணம், திமுகவினுடைய உள்கட்சி சண்டை, உதயநிதியை முதலமைச்சராக அவர்கள் ப்ரப்போஸ் பண்ணுவது ராகுல் காந்திக்கு பிடிக்கவில்லை என்பதுதான் காங்கிரஸ்காரர்களுடைய யதார்த்தம். அதனால்தான் ராகுல் காந்தியினுடைய தூண்டுதலின் பெயரில் ராகுல் காந்திக்கு இடது கண் வலது கண்ணாக இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூரும் ஜோதிமணியும் வேண்டும் என்று திமுகவை அப்படி அப்படி ஃபிங்கர் பண்ண பார்த்தாங்க. தினம் அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் விட்டாங்க நடுவுல. அவர் ஒரு கரடை பண்ணாரு. திமுகவுக்கு தூக்கம் நின்று வச்சு. ராகுல் காந்தி அடாப்ட் பண்ணக்கூடிய பாலிசி எல்லாமே திமுகவை வெறுப்பேற்றணும்னு பண்ணாங்க. எப்படி பீகார்ல பண்ணாங்களோ, கிருஷ்ணா அலூருன்னு ஒருத்தர் அந்த சாதி.comனு வச்சு அந்த திருமணத்துக்கு அலைன்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு மேட்ரிமோனியல் அலைன்ஸ் பீரோ ஒன்று இருக்குதுங்க இன்டர்நெட்ல.
அதுக்கு கிருஷ்ணா அலூருங்க தான் தலைவர். அவர் தான் பீகாருக்கு இன்சார்ஜை போட்டாரு. அவர் மூலமா தேஜஸ்வி யாதவ் ஓட விட்டானுவர் காங்கிரஸ்காரங்க. இப்போ திமுக ஓட விடுறாங்க த்ரூ நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக. அது விஜய்க்கு சாதகமா போகுமா பாதகமா போகுமா எல்லாம் பார்க்கணும். இருப்பினும் கண்டிப்பாக காங்கிரஸ் திமுகவிலிருந்து வெளியே வரும். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை பார்த்தால் பிப்ரவரி 10 தேதி வாக்குல காங்கிரசும் தாவேகாவும் கூட்டணி அறிவிப்பார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். இதுல தாவேகாவுக்கு இன்னும் கூடுதல் பலம் தானே ஏற்படும். தாவேகாவும் காங்கிரஸ் சேர்ந்தா 25%ன்றது 30 கூட ஆகலாம்ல. ஆமாமா, கண்டிப்பா கண்டிப்பா, நோ டவுட். அது இந்த காங்கிரஸ் இருப்பதுனால்தான் திமுக நிறைய சீட் எடுக்கிறாங்கன்னு காங்கிரஸ்காரன் நம்புறாங்க. ஆனா காங்கிரஸ்க்கு இருக்கிறது 2-3% ஓட்டு தான். காங்கிரஸ்னா முதுகுல குத்தத்துல தயாரா இருப்பாங்க, எப்ப ஒன்னா குதிப்பாங்க. அது திமுக குத்தினாங்க. இப்ப விஜயோடு வந்துட்டு இருக்காங்கன்னா விஜய்க்கு அப்புறமா தான் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவாங்க, முன்னாடி ஏற்படுத்த மாட்டாங்க. இருப்பினும் காங்கிரஸ் விஜயுடன் போவது நேச்சுரலை என்று தான் ராகுல் காந்தி, ஜெயராம் ரமேஷ், KC வேணுகோபால் போன்றவர்கள் நினைக்கிறார்கள். தமிழகத்திற்கு என்று 3 குழுக்களை அமைத்தார்கள் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கர்கே. ஒண்ணு கிரீஷ் சவுடங்கர் மூலமாக அவங்கள போய் பார்த்தாங்க ஸ்டாலினை. என்ன பேசினா என்ன பேசினா இல்லை. அவர் நான் வெயிட் பண்றேங்கிறாரு. இன்னைக்கு பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல அவர் ஒரு கோவாக்காரர். அடுத்தது மகாராஷ்டிரக்காரன் ஒருத்தர் அனுப்பிச்சாங்க, முகுல் வாஸ்னிக்னு. அவர் வரவே இல்லை தமிழ்நாட்டுக்கு. பயன்படுத்திக்கிறாங்க காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்காக, கூட்டணி பேரத்துக்காக, திமுக அவர்களுக்கு சீட் அதிகமா கொடுக்கணுன்றதுக்காக காங்கிரஸ் தாவேகாவை யூஸ் பண்ணி கேம் பிளே பண்றாங்களா? அந்த பிளாக்மெயில் பண்றதுல காங்கிரஸ்காரங்க கலை தேர்ந்தவர்கள். நீங்க கேட்கறதுல அர்த்தம் இருக்குது. அதுல விஜய் சோரம் போயிட்டாரோ இல்ல விஜய் அதுக்கு பணி குடிந்தாரோ, அவர் மேல குட்டிட்டு மேல ஏற்றிட்டு ஒரு 10 சீட் மேல வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு MK ஸ்டாலின் தர தயாரா இல்லை. MK ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே ஒரு கசப்பு வந்தது. MK ஸ்டாலினுக்கும் காங்கிரஸ்காரர்களிடையே ஒரு கசப்பு வந்தது. அந்த கசப்பு வருவதற்கு காரணம் செல்வ பெருந்தகை. அந்த செல்வ பெருந்தகை என்பவர் தமிழக காங்கிரஸ்காரர் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 22 மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டார்கள். ஆனா இப்ப அந்த 22 பேரும் சேஞ்ச் பண்ணிட்டாரு. டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் புதுசா போட்டாரு, தன் ஆளுங்களாக போட்டாங்க. இன்னும் கொதிப்பு அதிகமா போயிடுச்சு. ஸோ ஆக மொத்தம் காங்கிரஸ் கண்டிப்பாக திமுகவிலிருந்து வெளியே வரும் என்று தான் என்னுடைய கருத்து. எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் நீங்க சொல்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா அதுக்கு ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டாங்க. சப்போஸ் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியே போயிட்டாலையும், ஆனா அதுல 2 அணியா இருக்கு. ஒண்ணு தாவேகா ஆதரிக்கக்கூடிய அணி, ஒண்ணு திமுக ஆதரிக்கக்கூடிய அணி. அப்படி திமுகவோட போயிட்டா அந்த கட்சியிலிருந்து தாவேகாவுக்கு சேருவாங்களா முக்கியமான புள்ளிகள், அரசியல் புள்ளிகள்? கட்சி உடையும். காங்கிரஸ் கட்சி உடஞ்சு போடும், துண்டா உடஞ்சு போயிடும். ஏற்கனவே நான் சென்ற வீடியோவில் நான் தங்களிடம் குறிப்பிட்டது மாதிரி கடந்த 2 ஆண்டுகளாகவே தமிழக அரசியலில் MK ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய மகனை துணை முதல்வரானதுக்கு, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு கூடவே அனைத்து திமுக தோழமை கட்சிகளை உடைக்க ஆரம்பித்தார். கடைசியா காங்கிரஸ் வச்சிருக்காரு. முதல்ல வைகோ பண்ணார். ஒண்ணு இல்லைங்க, வைகோ இவ்வளவு திட்டினாங்களே நம்ம வைகோ ஸ்டாலினை பத்தி ஃப்ராடுன்னு எங்கிட்டே சொல்லியிருக்காரு. வைகோ சொல்லியிருக்காரு ஸ்டாலின் ஒரு ஃப்ராடுங்க. இப்ப அவர் பையனையும் வச்சிருக்காரு. காரணம் என்ன, ஒரு துரைக்கருணாக்கு துரை வைகோக்கு MP கொடுத்துட்டாரு. வைகோ அதை உடைச்சார். எதை மதிமுக மல்லை சத்தியா வெளில கொண்டாங்க. இதே திமுக பாட்டாளி மக்கள் தோழமை கட்சி இல்லாத இருந்தாலும் பாசிபிள் அப்போனன்ட்டை உடைச்சாரு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சோழ பாலகிருஷ்ணன் எடுத்து இன்னொருத்தர் கொண்டார். கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள எல்லா கட்சியும் உடைச்சாரு. இவர் பேசுறாரு நியாயம், நம்ம மோடி எல்லா கட்சியும் உடைக்கிறாரு. இவர் நான் ஜனநாயகமா பண்றாரு இவர். ஆனால் தமிழ் வெற்றி கழகத்தையும் உடைக்க பார்த்தார். ஆதவ் அர்ஜுனாவை அங்க விசிகால நாங்க போன அப்புறம் அவர் மேல புகார்லாம் சொல்லி பண்ண பார்த்தாங்க. ஆனால் தாவேகாவை உடைக்க முடியாமல் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் வெளியே காமிச்சு அதை விஜய் கூட மாமல்லபுரத்தில் ஒற்றுக்கொள்ள வேண்டிய அளவிற்கு நிர்பந்தப்படுத்தி ஜனநாயகம், கரூர் போன்றவர்களை எல்லாம் ஏற்படுத்தி தடங்கல்களை கொடுத்தார் விஜய்க்கு. அது ஒரு ஸ்பிளிட்டிங் தி பார்ட்டி. ஆக மொத்தம் தமிழக தலைவர் MK ஸ்டாலின் செய்தது
அவர் தள்ளி அவர் மண்ணை போட்டுட்ட மாதிரி தான் ஆகுது இப்போ காங்கிரஸ் வெளில போறதுக்கு காரணம் அதுதான். உதயநிதி எந்த தோழமை கட்சிகளுக்கும் பிடிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம். அதை நிரூபிக்கிறது இந்த விஷயத்தை கலர் கண்ணாடி நேயர்களுக்கு நான் வெளிச்சமாக பச்சையா சொல்றேன். இல்ல திமுக ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்கறதா இருந்தாலும் தாவேக்கா இது பின்வாங்கதா இல்ல ஃபைட் பண்ணி நம்ம இன்னும் செல்வாக்கு ஆகுதா? திமுக அழுத்தம் கொடுக்கறது தாவேக்காவுக்கு ஒரு செல்வாக்கு ஒரே வைக்குதா இல்ல குறைய வைக்குதா? எத்தனை சிரமங்கள் வந்தாலும் சரிங்க, எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, கரூராக இருக்கட்டும், ஜனநாயகனாக இருக்கட்டும், டெல்லிக்கு 12ஆம் தேதி 19ஆம் தேதி ஜனக்கு சிபிஐக்கு வந்தாலும் சரி, இந்த 4-5 தடங்கல்களையும் தாங்கி எதிர்நீச்சல் போட்டு கொண்டு வந்த விஜய் அவர்கள் கண்டிப்பாக திமுகவிற்கு பயப்பட மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. அது திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பயத்துல புலி கரைச்ச மாதிரி இருக்கும். சார் இப்படி ஒரு பக்கம் இருக்கையில ஆனா பாத்தீங்கன்னா பாஜக விமர்சனம் பண்றதுல பாஜகவோட மறைமுகமா பி டீம்னு சொல்றது இப்படி எல்லாம் ஒரு பேசுற அவதூறுகளை எப்படி பாக்குறீங்க? யார் பண்றாங்க? திமுக விஜய் அப்படி ஒரு டார்கெட் பண்ற காரணம் என்ன? இப்ப பாருங்க, தமிழ்நாடு அரசியல் 2021 மட்டும் 2 துருவ அரசியல் ஆகுது. இப்ப 3 துருவம் ஆயிட்டதுனால ஒருத்தர் மீதி 2 பேரை புகார் பண்ணுவாங்க. அது எல்லாம் யூனிஃபார்மா இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. நீங்க தமிழ்நாடுன்னு வச்சுக்காதீங்க. எங்கன்னா மும்முனை போட்டிக்குது அங்கெல்லாம் ஒருத்தர் மீதி 2 பேர். இப்ப கம்யூனிஸ்ட் பாருங்க, கம்யூனிஸ்ட் சொல்றாங்க காங்கிரஸும் பிஜேபி ஒண்ணுன்னுட்டு, காங்கிரஸ் சொல்றாங்க கம்யூனிஸ்டும் பிஜேபி ஒண்ணுன்னுட்டு. அங்க பிஜேபி வளருது, தமிழ்நாட்டுல பிஜேபி வளருது. அதை விஜயம் அவர்களும் தண்டிக்கிறார்கள், திமுகவும் கண்டிக்குது. அதுல விஜய் திமுக ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்கு இருக்குதுங்க. எந்த இளம் தலைமுறைக்கு இல்ல சார் அப்படி பேசுற அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடுதா? பாஜக பி டீம்ன்றது மக்கள் மத்தியில் எடுபடுதா? அது சிறுபான்மையை உசுப்பி விடுவோமே தவிர பொதுமக்கள் அதை எடுத்துப்பார்களா என்பது எனக்கு சந்தேகம். காரணம், பல முறை நரேந்திர மோடி வந்துட்டு போயிருக்காரு, மன் கி பாத்ல பேசுறாரு, மனதின் குரல்ல பேசுறாரு, பத்மா அவார்ட்ஸ் கொடுக்கும்போது பண்றாரு. பொதுமக்கள் கண்டிப்பாக நரேந்திர மோடியை தமிழகத்தில் ஒரு வரவேற்பதாகத்தான் ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அண்ணாமலையினுடைய எண் மக்களுடைய யாத்திரை, நயினார் நாகேந்திரன் நேத்தி கவர்னர் வீட்டுல ரிசப்ஷன் இருந்தா கூட அங்க போய் சதீஷோட தனியா ரகசியமா பேசுது. இது மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன இருந்து பாஜக ஒரு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தா திமுகவும் விஜயும் கொஞ்சம் பயப்படுறாங்களோன்னு. என்ன மத்திய அரசாங்கத்தை பதவியில் இருக்காங்க, அவங்க பதவியில் இல்லைன்னா ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு குழப்பமாக இருக்கும், விஜய்க்கும் சரி திமுகவிற்கும் சரி. இப்படி ஒரு பக்கம் இல்ல ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா விசிகால இருக்கிறது வெறும் 20 பேர் தான். விசிகால ஆதவ அர்ஜுனா இருந்ததுனால அப்படி பேசுறாரு. காரணம் என்ன என்று கேட்டால், விசிகா என்பது வெறும் மேற்குடி மக்களை நிந்துவது, மத்திய அரசாங்கத்தை நிந்துவது, ஸ்டாலினுக்கு புகழ் பாடுவது, பல்லக்கு தூக்குவது, அதோட சரி, வேற ஒண்ணுமே கிடையாது. விசிகா என்பது எப்படி உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் தலித் அரசியல் என்பது மாயாவதி போன்ற காஞ்சிராம் போன்றவர்களுடைய அரசியல் எடுபடாமல் முடிந்ததோ 2022 பொது தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில், அது மாதிரி திருமாவளவனுடைய விசிகா முடிந்து விடும் என்பதுதான் ஆதவ அர்ஜுனோட நிலைப்பாடாக நான் கருதுகிறேன். அது நல்ல யதார்த்தத்தில் எப்படி இருக்கிறது? யதார்த்தத்துல 8000 ஓட்டுல ஜெயிச்சார்ல, அது ஒரு யதார்த்தம் இல்லையா? நம்ம விசிகாக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது காரணம் அதுதானுங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு காரணமே ஆதவ அர்ஜுனாவை நீக்கிய பிறகு அதுக்கு இருந்த ஒரு கமர்ஷியல் இன்ஃபுளுன்ஸ், ஓட்டர்ஸோட இருக்கிற இன்ஃபுளுன்ஸ் ஒண்ணுமே இல்லாத ஆயிடுச்சுங்களே. ஸோ அதை வச்சு நான் சொல்லுவது உண்மையாகத்தான் படுகிறது. காரணம், விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டில் எப்பெல்லாம் திமுக இருந்தாங்களோ, ஏன்னா அவங்க பாஜகவில் இருந்திருக்காங்களே தம்பி, பிஜேபினால்தான் அவர் எம்எல்ஏ ஆனாரு, சரி எழுத்தானார், இல்லை எப்படி ஆயிருக்க முடியும்? அம்மையார் ஜெயலலிதாவோட இருந்ததுனால தானே. இன்னும் அந்த கட்சி இந்த கட்சிங்கிறாரு. நீங்க வந்து சிறுபான்மையை வச்சுட்டே இல்லை கீழ்த்தர மக்களை வச்சுட்டே வந்துட முடியும், அதாவது செகண்டரி சிட்டிசன்ஸ் சொல்றாரு, எப்படி சொல்ல முடியும்? அவரு அதைத்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணாரு ஆதவ அர்ஜுனா. அதைத்தானே
விஜய் எக்ஸ்போஸ் பண்ணாரு. டிசம்பர் 6, 2023 அம்பேத்கருடைய புத்தகம் வெளியிட்டு விழாரு. நான் இப்ப காத்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அவ்வளவு ஓப்பனிங்ஸ் கொடுத்த அப்புறம் கூட விடுதலை சிறுத்தை கட்சி இக்னோர் பண்ணாங்கன்னா இந்த 2026 அவர் சமாப்தி அடைந்து விடுவார்கள் தான் நான் நினைக்கிறேன். விசிகால இருந்து விஜய் கட்சிக்கு நிறைய பேர் போறதாவும் சொல்றாங்க. அது உண்மைதானா? அடிமட்ட காலிங்க. விடுதலை சிறுத்தை கட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்லக்கு தூக்குவர்களாக விட்டார்கள். அங்க 4 எம்எல்ஏ 4 பக்கம் தோல்த்துக்கு போறாங்க. அத்தோடிச்சு. ஆனா இதை கேட்டா சனாதன எதிர்ப்பு, அதனாலதான் நாங்க கூட்டணியில் இருக்கோன்றாரு. சனாதன எதிர்ப்பு RSS பிரைஸ் பண்ணி பேசுறாரு. பின்ன விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அமைப்புகள்லாம் விஜய் வந்துட்டு அப்புறம் அம்பேர் ஆயிடுச்சுங்க, அவுட் ஆயிடுச்சுங்க. அது யதார்த்தம். பல நான் இருந்தபோது தென்னார்காடு வடார்காடு இருந்த பல மாவட்டங்கள் இப்போது 5-6 துண்டுகள் ஆகிவிட்டது. இந்த ஏரியாஸ் இருக்கிறதெல்லாம் பாதி பேர் விசிகாலேருந்து விடுதலை நம்ம விஜய் பக்கம் போயாச்சு, தமிழ் வெற்றி கழகம் பக்கம் போயாச்சு. அதனால தான் அங்க கூடாரம் காலி. 4 பேர் இருக்காங்க. இந்த விஜய்கோட நம்ம தமிழ் விடுதலை சிறுத்தைகளுக்கு 4 பேர் திருப்பி தினத்தந்தி, புதிய தலைமுறை, நியூஸ் 18, சன் டெலிவிஷன், இந்த டெலிவிஷன்லயே சுற்றிட்டு இருப்பாங்களே தவிர கிரவுண்ட் லெவல்ல ஒண்ணும் கிடையாது. அந்த 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 கோர் ஓட்டர்ஸ் விஜய் பக்கம் போயிட்டாங்களே. விஜய் சார் நோக்கி இப்படி போறதுக்கு காரணம் என்ன சார்? அவர் ஒரு கொள்கையா, இல்ல ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா, இல்ல இந்த திராவிட கட்சிகளோட தோல்வியா? எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது? திருமாவளவன் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, அவர்களுக்கு ஒரு நோக்கத்தை ஒரு at the end of the tunnel they want to see a light. அது விஜய்க்கு கொடுக்கிறார் அந்த லைட்டை, அந்த ஒளி வெளிச்சத்தை. விஜய்க்கு நடிப்பை தவிர, அவருடைய கொள்கையை தவிர, இந்த 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அவங்க நடத்தி வந்த பொது சேவையை அவருக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுத்தது. அதுதான். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மாதிரி இருக்குங்க. RSS வளர்ந்தது ஒரு மாதிரி, பாஜக வளர்ந்தது ஒரு மாதிரி, அதிமுக வளர்ந்து ஒரு மாதிரி, விசிகா வளர்ந்து ஒரு மாதிரி, விஜய் வளர்ந்து ஒரு மாதிரி. யூ கான் கம்பேர் இட். விஜய்க்கு பொது ஜன சேவை தெரியாத எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு அவர், சொல்லுங்க. ஸோ தேர்ஃபோர் அதுதான் அட்ராக்ட் பண்ணிட்டு விசிகாவை. ஏன்னா அவங்க பாக்குறாங்க திருப்பி இந்த ஜாட்ரா என்னத்துக்கு போடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. முஸ்லீமும் தலித்தும் மேல்குடி மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டு. இப்ப பாருங்க, விஜயனுடைய கான்செப்ட் தான் விடுதலை சிறுத்தை கட்சி இல்லை. அது என்ன கான்செப்ட் சொல்றேன்? EV ராமசுவாமி நாயக்கரை நாங்கள் மரியாதை தருகிறோம், ஆனால் அவர் கடவுள் இல்லை என்பதை நான் எதிர்க்க மாட்டேன். விஜய் சோப்பனா சொல்லிட்டாரு. தட் அட்ராக்டட் விசிகே. அந்த வெளில வராங்க. இதெல்லாம் போக இன்னும் நிறைய வெள்ளுவாங்க பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி காலி ஆயிடும். இப்ப ராம்தாஸ் ஏதோ நாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. அதெல்லாம் அதுவும் தான் மாறுதல் வரும். பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, நாம் தமிழர் கட்சி, இந்த 3 பேர்ல இருந்தும் ஒரு 1%, 2%, 3% எடுத்துருவாரு விஜய். அவங்க தனியா இருந்தாலும் சரி, அவங்களோட இருந்தாலும் சரி. இப்போ நம்ம விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்றோம்னு சொன்னது கூட, எதற்காக இன்னைக்கு சந்திரசேகருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸை பார்த்த பிறகு, இன்று டெல்லியில் ராகுல் காந்தியை கனிமொழி பார்த்த பிறகு சிச்சுவேஷன் பேக் டு ஸ்கொயர் ஒன்னு தானுங்க. அந்த டிஎம்கே அந்த அலைன்ஸ் டர்புலன்ஸ் கிடுகிடு ஆடுதுங்களே. அவர் எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் முன்னாடி அந்த 400 மீட்டர் ரேஸ்ல அவர் முன்னாடி போயிட்டாரு. இப்ப விஜய் சைன் பண்ணிட்டாங்கன்னா டிஎம்கே தேர்ட் ஆயிடும். அதிமுக ஓட்டு தான் விஜய். பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ள தமிழக வெற்றி கழகத்திற்கு பல கட்சிகள் சேர இருக்கின்றன. நான் சொல்றதை எழுதி வச்சுக்கிறேன். அது அப்போ என்ன ஆகும்? அப்போ இன்ஃபேக்ட் நான் ஒண்ணு கூட சொன்னேன், போன ஆடியோல கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். விஜயனுடைய நிலைப்பாடு தமிழக கொலைகளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை தவிர மறுமலர்ச்சி திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய பலர் விஜய் பக்கம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பிப்ரவரி 10 தேதிக்குள் எழுதி வச்சுங்க. ஒரு டர்னிங் ப்ராசஸ் நடக்குதுங்க தமிழ்நாடு அரசியல்ல.
ஒரு சைடுல வந்து ஒரு டர்புலன்ஸா இருக்குதுங்க, ஒரு பட இந்த பிளேன்ல உட்காந்து ஆகாத்த ஆடுங்க, அந்த மாதிரி ஆடுதுங்க. அந்த டர்புலன்ஸ்ல எல்லா கட்சியும் விஜய் சாப்பிட்டு போடுவார். அந்த அட்ராக்ஷன் ஃபார் தி யங்ஸ்டர்ஸ் இருக்கு, அதை சொல்ல வரேன். இது திமுகவுக்கு ஆபத்து. இதுல வந்து பாஜக என்ன பண்றாங்க, குளிர் காயறாங்க. விஜய் வந்து அந்த ஏடிஎம்கே சாரி டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் உடஞ்சதுன்னா ஹாப்பியஸ்ட் பர்சன் வில் பி மோடி அண்ட் அமித்ஷா. திமுக ஒரு சைடு இப்படி பண்றாங்க பாலிடிக்ஸ், ஒரு சைடு பாருங்க நேற்று சுப்ரீம் கோர்ட்ல பெரியசாமிக்கு வந்து இது பண்ண மாட்டேன்ட்டாங்க, எக்ஸம்ஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் போட்டுட்டு அடுத்த 5-6 நாள் அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர். அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்ப திமுக மேலும் பலவீனமாகும். எவ்வளவு நாளுங்க நீங்க திமுக வந்து பாஜகவையும் காங்கிரஸையும் வச்சு வச்சு திட்டிட்டு இருக்க முடியும்? கவர்னர் வேண்டாம், அமித்ஷா வேண்டாம், நரேந்திர மோடி வேண்டாம், இப்ப நீ யாரு தான் வேணும்? உதயநிதி தான் வேணுமா? ரெட் ஜெயிண்ட் தான் வேணுமா? இல்ல ரெட் கலர் தான் வேணுமா? அதை கேட்பாங்களே வேணாலும். திமுக காரனே கேட்கறாங்களே. அதைத்தானே விஜய் கூட சொன்னார் மகாபலிபுரம் மீட்டிங்ல, கண்ணை எடுத்துருவாங்க, கண்ணை மூழ்கி பிடிங்கன்னு வந்துருவாங்க அவங்க. அதனுடைய ஆத்திரத்தை பாருங்க, அதனுடைய ஒரு சென்டென்ஸ் பாருங்க, எவ்வளவு கோபம் இருந்தா விஜய் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவார், அதை பாருங்க. தீய சக்தின்னு வருது, அது கூடுதலா ஒரு வார்த்தை சொல்றாரு, அது அவங்க டிஸ்டர்ப் பண்ணதா திமுகவை அங்க அடிவட்டில அடிச்சதுங்களே, இங்க இருந்து வருதுங்களே எல்லாம் மேல இருந்து. அதான் காரணம். இன்று இருக்கக்கூடிய நிலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக 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 நெருக்கமாக பார்த்தவர் பலரில் நான் ஒருவன். ஐயா ஆற்காடு வீராசாமி, ஐயா கருணாநிதி எல்லாம் நான் நேர பழகி இருக்கேங்க. இன்னைக்கு நேத்தின்ல முரசொலி மாறனுடைய அன்பினால் தயவினால். முரசொலி மாறன் மரணத்திற்கு பிறகு எப்படி எடப்பாடி பழனிசாமி சொன்னாரோ, டிஎம்கே வந்து ஒரு கார்பரேட் ஹவுஸ் ஆயிடுச்சுன்னுட்டு 2023க்கு பிறகு அந்த கார்பரேட் ஹவுஸ் என்பது உதயநிதியினுடைய எழுச்சியினால் விஜய்க்கு எதிராகிவிட்டது. ரெட் ஜெயண்டி வந்ததுனால இப்ப அவர் இன்ப நிதி உட்கார வச்சுட்டாங்க. இப்ப விஜய் என்ன பண்ணுவாரு? அது ஃபைட் இஸ் பிட்வீன் விஜய் அண்ட் உதயநிதி தானே. எல்லாத்தையும் எப்படி 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 பர்மிட்டேஷன் காம்பினேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கதான் வந்து முட்டும். சினிமா பிரபலங்கள்லாம் விஜய்க்கு எப்படி சார் ஆதரவா இருக்காங்க? தமிழ் சினிமா சில பேர் எதிர்த்து தான் இருக்காங்க. என்ன இப்ப பாருங்க, ஒன்னே ஒண்ணு நிரூபித்தார் விஜய். 2026 தேர்தலில் தமிழக சினிமா உலகத்தில் திமுகவிற்கு சரணாகதி ஆகாத ஒருவர் விஜய். சரணாகதி ஆனவர்கள் பலர், இன்க்ளூடிங் விஜயகாந்த், இன்க்ளூடிங் ரஜினிகாந்த், இன்க்ளூடிங் கமல்ஹாசன். இப்ப எங்க இருக்காங்க பாருங்க எல்லாரும். தேமுக திக சொல்றாங்களே தவிர, அம்மையார் ஜெயலலிதா சொல்லிட்டு அப்புறம் அப்போசிஷன் உட்கார்ந்தாரு அவரு. ஆஃப்டர் தட் வாட் ஹேப்பன்? அவரும் கொஞ்சம் திமுக அந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து அவரும் கொஞ்சம் விஜய்னு வச்சாலே கொஞ்சம் பயந்துருவாங்க போல இருக்குது திமுக காரர். விஜய் காந்தா இருக்கட்டும், விஜய்னா இருக்கட்டும். அதுதான் என்னுடைய கருத்து. எத்தனை தொகுதியில் ஜெயிப்பாங்க? யாரு? தாவேகா. திமுகன்னு கேளுங்க முதல்ல, தாவேகா ஏன்னு கேக்குறீங்க? முதல்ல அப்படி வாங்க. சரி, திமுக எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க? திருப்பி இன்னொரு கேளுங்க. திமுக எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க? 35, 35. தாவேகா 60லேருந்து 65. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு தேதியில வித் காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ்ல. காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் வந்ததுன்னா ஏடிஎம்கேக்கும் தமிழ் வெற்றி கழகத்துக்கும் தான் போட்டி. ஏன்னா வெளில வந்துருவாரு, திருமாவளவன் வெளில வந்துருவாரு. ஏன்னா திருமாவளவனுக்கு பசை எங்க தெரியும், எங்கெங்க ஆட்சி இருக்குதோ அங்கங்க பசை. அவர் வெளில இருந்து அதுவும் வெளில வந்துருவாரு. முடிஞ்சு போச்சு. அப்ப திமுக இன்று இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா 2 திராவிட கழகத்திற்குமே ஒரு போட்டியாக இருப்பது விஜய். டிஎம்கே ஓட்டு தான் நிறைய சோலோ பண்ணுவார தவிர ஏடிஎம்கே ஓட்டு கட் பண்ணுவாராங்க சந்தேகம்.
ஒண்ணு. ரெண்டாவது, 2026 என்பது தமிழக அரசியல், நான் ஒரு பத்திரிகையாளனாக இருப்பதனால் அந்த பத்திரிகையாளர் என்ன நினைக்கிறான், 45 வருடம் டெல்லியில் நான் பத்திரிகையாளனா இருந்திருக்கேன், 1 2ன்னு இல்லை. என் மேல 2 சிபிஐ கேஸ் இருக்கு தம்பி, இன்னும் க்ளோஸ் பண்ணாத இருந்தாங்க. ஒன்னு, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அந்த ரிப்போர்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் கொண்டேன். ரெண்டாவது, அடல் பிகாரி வாஜ்பாயோட பிரதமர் இல்லத்திற்கு மீது லுஃப்தான்சா ஏர்கிராப்ட் வந்து பறந்தது என்று சிசிஎஸ் டாக்குமெண்ட், கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி டாக்குமெண்ட் நான் வெளில கொண்டு, அதனால என்ன அரெஸ்ட் பண்ண வந்தாங்க சிபிசி. எப்படி அந்த டாக்குமெண்டோட கிடைச்சதுன்னு அப்புறம் விட்டாங்க வச்சுங்க. அந்த ரீதியில் நான் சொல்றேன், தமிழக அரசியலில் இன்று வச்சிங்கன்னா தேர்தல் எப்படி இருந்தாலும் ஏப்ரல் தேர்தல், அதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா திமுக காணாம போயிடுங்க. கொஞ்சம் லேட்டா வச்சா கொஞ்சம் 35-40 சீட்டான வரும். பொதுமக்களிடையே அவ்வளவு விரோதம் இருக்கிறது. தவிர இந்த 26 என்பது 21 அல்ல, 16 அல்ல, 11 அல்ல. ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்திருக்குது பாருங்க. மீடியால டெலிவிஷன் தனி, யூடியூப் தனி ஆயிடுச்சு. யூடியூப் முழுக்கணும் விஜய், எடப்பாடி பழனிசாமி, டெலிவிஷன் முழுக்கணும் ஸ்டாலின், அப்படி பிரிஞ்சிடுச்சு. அது கருத்து கணிப்பு இன்று பல யூடியூப் சேனலில் வர ஆரம்பித்து விட்டது. அதை எதை குறிக்கிறது? திமுக இன்னைக்கு தினமலர்ல ஒரு பெரிய காலமே போட்டிருக்காங்க, மோசம் 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 மோசம்னு. அது ஒரு பிரதிபலிக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். 26ல டிஎம்கேக்கு ஒரு பெரிய சேலஞ்சுங்க, டூ ஆர் டை சிச்சுவேஷன். பொதுமக்கள் திமுக மீது விரோதமா இருக்காங்க. சார் இப்போ திமுகவை சிபிஐ விசாரிப்பாங்களா? ஏன்னா விஜய் சார் விசாரிச்சுட்டாங்க, திரும்ப சிபிஐ விசாரிக்குமா இல்ல திமுக விசாரிக்குமா, செந்தில் பாலாஜி விசாரிப்பாங்களா? ஏன்னா அந்த சைடு போகவே இல்லை. இது எப்படி, அந்த டேட்டாஸ் எப்படி இருக்கு? 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டுக்கு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். அஜய் ரஸ்தோகி அவர்கள் அந்த விஜய் கொடுத்த ரிப்போர்ட், அவங்களுடைய இது தமிழ்நாடு இன்ஸ்பெக்டர் டைரக்டர் ஜெனரல் போனதுல வந்து அஜய் ரஸ்தோகி என்கொயரி பண்ணிட்டாருங்க. அந்த சிபிஐ ரிப்போர்ட் பார்த்துட்டு சிபிஐ டைரக்டருக்கு திரும்பி கொடுத்துட்டாரு அந்த ரிப்போர்ட்டை. இவருடைய காமெண்ட்டை சீஃப் ஜஸ்டிஸ் கொடுக்க போறாரு அஜய் ரஸ்தோகி 5ஆம் தேதி. அதுக்கப்புறம் தான் தெரியுங்க. ஆனா அமித்ஷா எதிர்க்க நயினா நாகேந்திரன் சொன்னார் பாருங்க, செந்தில் பாலாஜின்னு. எங்க நயினா நாகேந்திரன் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க? எதிர்க்கணும், அவரை விசாரிக்கணும். அவருக்கு எப்படி தெரிஞ்சது? அது அவர் அமித்ஷா சொல்லி சொன்னாரா, இல்ல ஸ்டாலின் சொல்லி சொன்னாரா, இல்ல விஜய் சொல்லி சொன்னாரா, இல்ல நீங்க சொல்லி சொன்ன, நான் சொல்லி சொன்ன, யார் சொன்னாரு? அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு ஆக மொத்தம் செந்தில் பாலாஜி என்கொயரி என்பது கண்டிப்பாக நடக்கும். அப்பதான் ஒரு நீதி கிடைக்கும் என்பது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதி அரசர்கள், லாயர்கள்லாம் அந்த அக்டோபர் 12ஆம் தேதி 2025 கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய தகவல் பண்ணிட்டு மற்றும் கொஞ்சம் ஆவேசமா பேசிட்டேன்னா கூட, பட் இருக்கிற யதார்த்தத்தை பேசினேன். நான் பெருமை அடைகிறேன் தமிழக அரசியலை பற்றி விளக்கமாக தங்களுடன் பேசியது. நிறைய இதுவரையும் எந்த சேனலும் கொடுக்காத அளவுக்கு இன்னைக்கு நிறைய தகவலை கொடுத்துருக்கீங்க. உண்மையா சார், அடுத்தடுத்து நேர்காணல் நீங்க அப்பப்போ பங்கு பெறணும் சார். தேங்க்யூ. நன்றி.